நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் தன்னுடைய முழு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு பிரிட்டிஷ் பேரரசுக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது வந்தவாசி போர். இந்த வந்தவாசி போரின் முழு விவரங்களை இன்றைய வரலாற்று பதிவில் காண்போம். 2 மாபெரும் ஐரோப்பிய சக்திகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் களமாக இருந்த வந்தவாசி கோட்டை இப்பொழுது யாருடைய கண்ணிலும் படாத வகையில் குடியிருப்புகளும் மர்மங்களும் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. என்றாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை இன்றைக்கு தன் உள்ளே புதைத்து வைத்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த கோட்டை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கோட்டைகளில் ஒன்றாக இருந்தது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த வந்தவாசி கோட்டையை கைப்பற்றிய சம்பவம்தான் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் எதிர்காலத்தை முற்றிலுமாக முடக்கியது. ஒரு சாதாரண கோட்டையின் வீழ்ச்சி எப்படி ஒரு ஐரோப்பிய சக்தியின் வீழ்ச்சியாக மாறியது, இன்னொரு ஐரோப்பிய சக்தியின் எழுச்சியாக மாறியது என்பதுதான் மிக முக்கியமான வரலாறு. 1757ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் பிளாசி என்ற இடத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியைச் சார்ந்த ராபர்ட் கிளைவுக்கும் வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத்தவுலாவுக்கும் இடையில் நடந்த போரில் ராபர்ட் கிளைவுக்கு கிடைத்த வெற்றிதான் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை உறுதி செய்தது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. வேறு சிலரை பொறுத்தவரை 1764ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பீகாரின் பக்சர் நகரில் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் நடந்த பக்சர் யுத்தம்தான் உறுதி செய்தது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த யுத்தத்திற்கு பிறகுதான் உள்ளூர் ஆட்சியாளர்களிடமிருந்து பெருமளவு அதிகாரம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கைமாறியது. இந்த 2 யுத்தங்களும் முக்கியமான யுத்தமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த 2 யுத்தங்களுக்கும் நடுவில் தமிழ்நாட்டின் வந்தவாசியில் ஒரு யுத்தம் நடந்தது. 1760ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்த யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தம் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை உறுதி செய்ததில் மிக முக்கியமான ஒரு போராக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை விரிவாக்க பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போட்டி நடந்து வந்த நிலையில் வந்தவாசி யுத்தத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வெற்றி பெற்றது. பிரெஞ்சுக்காரர்களை மீண்டு எழ முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த போர் ஒரு அடித்தளத்தை அமைத்து தந்தது. பிளாசி போரிலும் பக்சர் போரிலும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உள்ளூர் ஆட்சியாளருடன் மோதியது. ஆனால் வந்தவாசி யுத்தத்தில் இந்த 2 ஐரோப்பிய நாடுகளும் மோதிக்கொண்டன. வந்தவாசி போரும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பாண்டிச்சேரியின் வீழ்ச்சியும் தான் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையை உருவாக்கியது. இந்தியாவில் ஆங்கிலேயர் வளர்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது பிரான்ஸ் தான். அந்த பிரான்சின் பயம் முற்றிலும் நீங்கிட இந்த போர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிவகுத்தது என்று தனது வந்தவாசி 250 நூலில் குறிப்பிடுகிறார் பேராசிரியர் பாலகிருஷ்ணன். வந்தவாசி போரின் பின்னணியும் அந்த போரில் என்ன நடந்தது என்பதையும் வந்தவாசி 250 நூலில் பேராசிரியர் என் ராஜேந்திரன் எழுதிய கட்டுரை விரிவாக விளக்குகிறது. இந்தியாவில் வணிகம் செய்ய பிரிட்டன், பிரான்ஸ், டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்தாலும் 18ஆம் நூற்றாண்டை நெருங்கிய போது தென்னிந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் வலிமை வாய்ந்ததாக இருந்தன. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரியும் தலைமையகமாக விளங்கின. இந்த தருணத்தில் ஆங்கில பிரெஞ்சு வணிக குழுக்களிடம் கடுமையான சண்டை நிலவி வந்தது. முதலாவது கர்நாடக போர் வெடித்தபோது 1746 முதல் 1748 வரை டூப்ளே தலைமையிலான பிரெஞ்சு படைகள் சென்னையை கைப்பற்றின. ஆங்கிலேயருக்கு உதவ முன்வந்த
ஆற்காடு நவாபின் படைகளும் தோற்கடிக்கப்பட்டன. இரண்டாவது கர்நாடக போரில் 1749 முதல் 1754 வரை சாந்தா சாஹிப்பிற்கு ஆதரவாக பிரெஞ்சு படைகள் களமிறங்கின. இந்த போரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் ராபர்ட் கிளைவ் தலைமையில் முகமது அலிக்கு ஆதரவாக களத்தில் இறங்கின. இந்த போரில் ராபர்ட் கிளைவின் படைகள் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தன. இருதரப்பும் சமமாக இருந்த நிலையில்தான் மூன்றாவது கர்நாடக போர் துவங்கியது. இந்த மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படைகளுக்கு தாமஸ் ஆர்தர் தா டி லாலியும் ஆங்கில படைகளுக்கு கர்னல் அயர் கூட்டும் தலைமை தாங்கினார்கள். முதலில் தாமஸ் ஆர்தர் டி லாலி தஞ்சையை தாக்கினார். இந்த போரில் தஞ்சை படையிலிருந்த சிலர் பிரிந்து பிரெஞ்சு படைகளுடன் சேர முன்வந்தனர். ஆனால் அவர்கள் டி லாலியை தாக்கத் தொடங்கினார்கள். அந்த தாக்குதலிருந்து உயிர் தப்பிய டி லாலி அந்த போரிலிருந்து பின்வாங்கினார். இதற்கு பிறகு 1759 ஆண்டு டிசம்பரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகமான சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அவர் முற்றுகையிட்டார். தனக்கு ஆதரவாக பிரெஞ்சு கடற்படை வரும் என எதிர்பார்த்திருந்தார் டி லாலி. ஆனால் பிரெஞ்சு படைகள் வந்து சேர்வதற்குள் ஆங்கில படைகள் சென்னையை வந்தடைந்தன. இதனால் அங்கிருந்து பிரெஞ்சு படை பின்வாங்க வேண்டியதாயிற்று. இந்த தருணத்தில் வந்தவாசி கோட்டை பிரெஞ்சுக்காரர்கள் வசம் இருந்தது. சென்னை கோட்டை முற்றுகையை பிரெஞ்சுக்காரர்கள் தளர்த்தியிருந்த நிலையில் ஆங்கில தளபதியான அயர் கூட் வந்தவாசி கோட்டையை கைப்பற்றினார். அங்கே ஒரு சிறு படையை நிறுத்திவிட்டு ஆற்காட்டை முற்றுகையிடச் சென்றார். இதனால் வந்தவாசி கோட்டையை மீண்டும் கைப்பற்ற விரும்பிய டி லாலி வந்தவாசியை முற்றுகையிட்ட அந்த தருணத்தில் வந்தவாசி கோட்டையில் ஆங்கில படை தளபதி கேப்டன் ஷெர்லாக் 800 வீரர்களுடன் கோட்டையில் இருந்தார். அதே நேரம் அயர் கூட்டும் இந்த தாக்குதல் குறித்து கேள்விப்பட்டு வந்தவாசி நோக்கி புறப்பட்டார். 1760 ஆண்டு ஜனவரி 21 அயர் கூட் வந்தவாசியை வந்து அடைந்தார். அவர் தனது படைகளை 3ஆக பிரித்து நிறுத்தினார். ஆனால் டி லாலி தனது படைகளை ஒரு அணியாக நிறுத்தி போரிட்டார். ஜனவரி 22 யுத்தம் தொடங்கியது. மோதல் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு துப்பாக்கி குண்டு பிரெஞ்சு படைகளின் ஆயுதங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை தாக்கியது. இது வெடித்து சிதறியதில் 80க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் அயர் கூட். தொடர்ந்து கடுமையாக தாக்கிய அயர் கூட்டின் படைகள் டி லாலியின் படைகளை சிதற அடித்தனர். எஞ்சியிருந்த வீரர்களும் பாண்டிச்சேரிக்கு திரும்பிச் சென்றார்கள். பாண்டிச்சேரி ஆங்கிலேயர்களால் முற்றுகையிடப்பட்டது. ஓராண்டு கழித்து 1761 ஜனவரி 15 லாலி சரணடைந்தார். அவர் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த தருணத்தில் பாரிஸில் தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுவதை அறிந்த லாலி தான் தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க விரும்பினார். அதை அடுத்து அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் வில்லியம் ஃப்ராட் பிட்டின் அனுமதி பெற்று பிரான்சிற்கு சென்று விசாரணை எதிர்கொண்டார். ஆனால் அந்த தருணத்தில் பாரிஸில் தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுவதை அறிந்த டி லாலி தான் தவறு செய்யவில்லை என நிரூபிக்க விரும்பினார். இதை அடுத்து அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் வில்லியம் ஃப்ராட் பிட்டின் அனுமதி பெற்று பிரான்சிற்கு சென்று விசாரணையை எதிர்கொண்டார். ஆனால் இந்தியாவில் பிரெஞ்சு படைகளின் தோல்விக்கு லாலியே காரணம் என கூறப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வந்தவாசி போருக்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்களால் வலுவாக இந்தியாவில் தலையெடுக்க முடியவில்லை. பாரிஸ் உடன்படிக்கையின்படி பிரான்சுக்கு புதுச்சேரி, சந்திரநாகூர், ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகள் மட்டும் விட்டு கொடுக்கப்பட்டன. இந்த பகுதிகளை மட்டும் ஆட்சி செய்வதோடு பிரான்சு திருப்தி அடைய வேண்டியதாயிற்று. வந்தவாசி போரில் இரு தரப்பிலும் ஈடுபட்ட வீரர்கள் எண்ணிக்கை குறைவுதான். ஆனால் அது ஒரு முக்கியமான யுத்தமாக அமைந்தது. இந்தியாவில் பிரான்ஸ் ஆதிக்கத்திற்கு இந்த யுத்தம் மரண அடியாக அமைந்தது. மார்டின், டூப்ளே, டூமா போன்றோர் கட்டி எழுப்பிய மகத்தான கட்டடத்தை இந்த யுத்தம் சாம்பல் மேடாக்கியது.
லாலியின் கனவை தகர்த்தது, பாண்டிச்சேரியின் கதையை முடித்தது என ஹிஸ்டரி ஆஃப் த பிரான்ஸ் இன் இந்தியா என்ற நூலில் குறிப்பிடுகிறார் ஜி.பி. மல்லீசன். இவ்வளவு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக இருந்தாலும் இந்த கோட்டை குறித்து முழுமையான தகவல்கள் இல்லை. இந்த கோட்டை மராட்டியர்களால் கட்டப்பட்டு இருக்கலாம் என்கிறது பா. சிவண்டி தொகுத்த இந்திய சரித்திர களஞ்சியம். இந்த கோட்டை நீள் சதுர வடிவில் இந்திய கலை பாணியில் கட்டப்பட்டிருந்தது. கோட்டையை சுற்றி பெரும் பகுதிக்கு அகழியும் இருந்தது. கோட்டை சோற்றில் ஆங்காங்கே காவல் கோபுரங்களும் இருந்தன. இந்த கோட்டையின் சுற்றளவு சுமார் 1.5 கிலோமீட்டர் இருக்கலாம். மராட்டியர்களுக்கு பிறகு ஆற்காடு நவாப் தோஸ்த் அலியின் மருமகன் முகமது தக்கி கான் என்பவருக்கு வந்தவாசியை முகலாய பேரரசர் அளித்தார். 1744இல் வாலாஜாக்கள் ஆற்காடு நவாப்புக்களான பிறகு முகமது தக்கி கான் என்பவர் ஜாகீர்தார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். வந்தவாசி கோட்டையை 1759இல் கைப்பற்ற மேஜர் பிரண்டன் தலைமையிலான ஆங்கில படை முயன்றது. ஆனால் அதில் வெற்றி கிடைக்கவில்லை. இதற்கு பிறகு 1759 நவம்பர் மாதம் கர்னல் அயர்கூட் ஆங்கில படைக்கு தலைமையேற்றவுடன் நவம்பர் 29ஆம் தேதி மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டு ஆங்கிலேயர்களால் கோட்டை கைப்பற்றப்பட்டது. இப்படி வீழ்ந்த கோட்டையை மீட்கத்தான் தாமஸ் ஆர்தர் டி. லாலி முயன்று தோல்வியை சந்தித்தார். வந்தவாசி போருக்கு பிறகு வந்தவாசி கோட்டைக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. மெல்ல மெல்ல கோட்டை சிதைந்து போக ஆரம்பித்தது. ஆனால் இந்த வரலாறு மட்டும் இன்றும் காலத்தால் அழியாமல் இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை தென்னிந்தியாவில் நிலை நிறுத்தியதற்கு முக்கிய காரணம் இந்த வந்தவாசி போர்தான் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.